வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் நீலவேணி, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க. ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்க நல்ல வசதியுள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா இருவருமே கவர்மெண்ட் ஜாபில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது, படிக்கலைன்னாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. அழகு வசதி முக்கியமில்லைங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது, மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த வரன்களை பற்றி பார்க்கலாம். பெயர் சக்தி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிங்க. ஜாதி வன்னியரானத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சத்தியமங்கலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அவரும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாதுங்க. இப்போ இவங்களும் இவங்களுடைய தங்கையும் இவங்களுடைய பெருப்பா வீட்டில் தாங்க வந்துட்டு வராங்க. சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் சம்மதம், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சரண்யா, வயது 41, ராசி பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிங்க. ஜாதி போயரானத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக டீ ஸ்டால் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ஜலகண்டாபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே விவசாய தொழிலாக செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. இப்போ தனிமையில் வாழ்ந்துட்டு வர்றதுனால தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் தன்னுடைய சுகத்துக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரும், ஏற்பாடு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. குணமுள்ளவராக தன்னுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருந்தால் போதுமானது, மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.